நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். உறையூர் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியார் கோவில் புறப்பாடு. சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த தாயார். திருநள்ளாறு, கும்பகோணம் மற்றும் தேனி, குச்சனூரில் உள்ள ஆலயங்களில் சனி பெயர்ச்சி விழா. ஏராளமான பக்தர்கள் தரிசனம். தஞ்சை பெரிய கோவில் சித்திரை பெருவிழா சிறப்பாக நடைபெற்ற பந்தக்கால் நடும் வைபவம். ஆழ்வார் திருநகரி ஸ்ரீ ஆதிநாத ஆழ்வார் கோவில் மாசி திருத்தேர் உற்சவம். சுவாமி நம்மாழ்வாருக்கு கோலாகலமாக நடைபெற்ற தேரோட்டம். கும்பத்திலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சியானார் சனி பகவான். தமிழகத்தில் உள்ள பல்வேறு ஆலயங்களில் நடைபெற்ற அபிஷேக அலங்கார ஆராதனைகள். 108 திவ்ய தேசங்களில் இரண்டாவது ஸ்தலமாக விளங்கும் திருச்சி உறையூர் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியார் கோவிலில் உற்சவருக்கு பிரகார புறப்பாடு நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீபாதம் தாங்கிகள் மூலஸ்தானத்திற்குள் சென்று கொட்டு முழங்கியபடி இருக்க, வெள்ளி தோளுக்கினியானில் உற்சவர் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியாரை அமர்த்தி கொண்டு வெளியே சுமந்து வந்தனர். தாயாருக்கு நீலப்பட்டு சேலை கட்டி திருமார்பில் ஸ்ரீகிருஷ்ண பதக்கம் வைத்து ஒட்டியானம், பவளமாலை, நீள்முடி கிரீடம் உள்ளிட்ட ஆபரணங்களோடு வைரத்தோடும் மாட்டலும் சூட்டி மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். அழகாக காட்சி கொடுத்த நாச்சியார் முன்பு எழுந்தருடைய ஆச்சாரிய புருஷர்களுக்கு மரியாதைகள் செய்யப்பட்டன. பிறகு பிரபந்ததாரர்கள் சேர்த்தி மண்டபத்தில் தாயாரை கொலுவிருக்கச் செய்தனர். அழகாக காட்சி தந்தவாறு அருள் புரிந்த தாயாரை ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க நாச்சியாருக்கு தூபம் காட்டி நீராஜனம் சமர்ப்பித்து தீபங்கள் காண்பிக்கப்பட்டன. தொடர்ந்து ஸ்ரீசடாரிக்கு அபிஷேகம் செய்து தூப தீபங்கள் காண்பித்தனர். தொடர்ந்து தாயாருக்கு ஷோடசோபச்சாரம் நடைபெற்றது. கும்பகோணம், தேனி மற்றும் புதுச்சேரி மாநிலம் திருநள்ளாற்றில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சனி பகவான் ஆலயங்களில் பெயர்ச்சி விழா கோலாகலமாக நடைபெற்றது. கும்பகோணம் அருகே திருநரையூரில் அமைந்துள்ள அருள்மிகு பர்வதவர்தினி அம்பாள் உடனுரை ஸ்ரீ ராமநாத சுவாமி கோவில் இரு மனைவிகள் மற்றும் மகன்களுடன் குடும்ப சமேதராக வீற்றிருக்கும் ஸ்ரீ மங்கள சனி பகவானுக்கு வெள்ளி கவசம் அணிவித்து வஸ்திரங்கள் கட்டி அலங்கரித்திருந்தனர். சனி பெயர்ச்சியையொட்டி கோவில் வளாகத்தில் மேடை மீது கலசங்களை பிரதிஷ்டை செய்து பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திர உச்சாடனங்களுடன் ஹோமத்தை சிறப்பாக வளர்த்தனர். தொடர்ந்து குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்து பிரதான கலசங்களுக்கு மகாமங்களாரதி காட்டப்பட்டதும் கடம்புறப்பாடு துவங்கியது. பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்ததும் தனி சன்னதி கொண்டு அருள் புரியும் ஸ்ரீ மங்கள சனி பகவானுக்கும் தேவியர்கள் மற்றும் மகன்களுக்கு பலவித திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் பூஜிக்கப்பட்ட கலச நீரையும் ஊற்றி ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து வஸ்திரங்கள் கட்டி ஆபரணங்களுடன் மலர் மாலைகள் சூட்டி அழகாக அலங்கரித்ததும் திருநாமங்கள் கூறி அரளிப்பூக்களால் அர்ச்சனை செய்து ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க மகாதீபாரதி காண்பித்தனர். தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததும் சுரபி நதிக்கரையில் அமைந்துள்ளதுமான குச்சனூர் அருள்மிகு சுயம்பு சனீஸ்வர பகவான் திருக்கோவிலுக்கு வருகை தந்த ஏராளமான பக்தர்கள் முதலில் புனித நீராடி மூலவரை தரிசித்தனர். சுயம்பு மூர்த்தியாக அருளும் சனி பகவானுக்கு வெள்ளி கவசங்களுடன் மலர் மாலை பிரபை நிறுத்தி விசேஷ அலங்காரம் செய்து உற்சவரையும் அருகே எழுந்தருளச் செய்து ஆரதிகள் காட்டப்பட்டன. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மூலவரை தரிசித்தனர். பிறகு கோவில் வளாகத்தில் 7 தீபங்கள் ஏற்றி வைத்து சனி பகவானை மனமுருக வேண்டி வழிபட்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு தர்பாரண்யேஸ்வர சுவாமி தேவஸ்தானத்தில் குடிகொண்டு அருள் புரியும் ஸ்ரீ சனி பகவானுக்கு பெயர்ச்சியை முன்னிட்டு முதலில் கோவில் யானையை சன்னதி முன்பு நிறுத்தி கஜபூஜை நடத்தப்பட்டதும் கோவில் யானை வணங்க ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து ஸ்ரீ மந்தனுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பலவித திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். பிறகு ஸ்ரீ சனி பகவானுக்கு ரத்ன அங்கி அணிவித்து
மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்ததும் தேங்காய் பழங்கள் நிவேதித்து கோபுர தீபத்துடன் மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து பொதுஜன சேவை நடைபெற்றதும் திருநாமங்கள் கூறி வண்ணமலர்களால் அர்ச்சனை செய்து மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது. கோவில் வளாகத்தில் தங்க காக வாகனத்தின் மேல் உற்சவரை விசேஷ அலங்காரத்தோடு எழுந்தருளச் செய்திருந்தனர். அபயம் காட்டியபடி அருள் புரிந்த சனி பகவானுக்கு திருநாமங்கள் கூறி உதிரை பூக்களால் அர்ச்சனை செய்து மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சனி பகவானை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். உலக பிரசித்தி பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் சித்திரை திருவிழாவின் துவக்கமாக பந்தக்கால் நடும் வைபவம் நடைபெற்றது. இதையொட்டி அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு வழக்கமான பூஜைகள் நடைபெற்றதும் சிவாலய வளாகத்தில் கலச பிரதிஷ்டை செய்து ஆலய அதிகாரிகள் சங்கல்பம் செய்து கொண்டதும் வேத மந்திர உச்சாடனங்களோடு கலசாராதனை உள்ளிட்ட முறைப்பாடுகளை நடத்தினர். தொடர்ந்து முகூர்த்த கம்பத்திற்கு அபிஷேக பொடி, மஞ்சள், சந்தனம், பால், தயிர் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் சந்தன குங்குமம் வைத்து தர்பை புல்லுடன் மாவிலையும் நவதானிய முடிச்சும் மலர் மாலையும் கட்டி அலங்கரித்து காப்பு கட்டப்பட்டது. பின்னர் முகூர்த்த கம்பத்திற்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து ஆரத்திகள் காட்டப்பட்டன. தொடர்ந்து முகூர்த்த கம்பத்தை கைத்தலமாக ஏந்தி வந்து கோவில் வளாகத்தில் பூமியில் ஊன்றினர். சென்னை சைதாப்பேட்டையில் இருக்கும் அருள்மிகு சிவசுப்பிரமணிய சுவாமி கோவில் மாசி பிரம்மோற்சவத்தின் ஒரு பகுதியாக உற்சவ மூர்த்திகளுக்கு மயில் வாகன புறப்பாடு நடைபெற்றது. முன்னதாக கோவில் வளாகத்தில் உள்ள அலங்கார மண்டபத்தில் உபய தேவியர்கள் சமேதராக உற்சவர் முருகப்பெருமானை விசேஷ அலங்காரத்தோடு எழுந்தருளச் செய்து மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் உற்சவ மூர்த்திகளை தரிசித்தனர். இதையடுத்து தெய்வங்களை கேடயத்தின் மேல் அமர்த்தி கொண்டு வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். தனித்தனி கேடயங்களில் வள்ளியும் தெய்வானையும் பின்தொடர அழகனுக்கு நுழைவாயில் ஆராதனையோடு ஆலயத்தின் வெளியே அழைத்து வந்தனர். சர்வ அலங்காரத்துடன் உற்சவ மூர்த்திகள் திருக்காட்சி தர மயில் வாகனத்தின் மேல் கொலுவிருக்கச் செய்தனர். தொடர்ந்து குமரனுக்கு ஆரத்தி காட்டியதும் பொதுஜன சேவை நடைபெற்றது. பின்னர் மத்தாப்புகள் கொளுத்தி பொம்மை பூ போடும் வைபவம் நடத்தியதும் கணநாதன் முன்னே செல்ல உற்சவ மூர்த்திகளுக்கு திருவீதி புறப்பாடு நடைபெற்றது. நிறைவாக பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதங்களும் வழங்கப்பட்டன. தூத்துக்குடி மாவட்டம் தாமிரபரணி நதியோரம் அமைந்துள்ள திவ்யதேச கோவிலும் நவ திருப்பதிகளில் ஒன்றானதுமான ஆழ்வார் திருநகரி ஸ்ரீ ஆதிநாத ஆழ்வார் கோவில் மாசி திருத்தேர் உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது. அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு காலை சந்தி பூஜைகள் நடைபெற்றதும் தேரடிக்கு உற்சவர் சுவாமி நம்மாழ்வாரை தங்க பல்லக்கில் அமர்த்தி கொண்டு சுமந்து வந்தனர். உற்சவருக்கு பட்டாடை கட்டி கிரீடத்துடன் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். பிறகு பல்வேறு முறைப்பாடுகள் நடைபெற்றதும் சுவாமி நம்மாழ்வாரை ரதத்தில் கொலுவிருக்கச் செய்தனர். இரு குதிரைகள் பூட்டப்பட்டு பச்சை மற்றும் வண்ண தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த திருத்தேரில் வீற்றிருந்த சுவாமி நம்மாழ்வாருக்கு ஆரதி காட்டியதும் பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க தேரோட்டம் துவங்கியது. கோவிந்தா கோவிந்தா என பக்தர்கள் கோஷம் எழுப்பியபடி தேரை வடம் பிடித்து இழுத்தனர். கோவில் யானை முன்னே செல்ல பிரம்மாண்ட திருத்தேர் முக்கிய வீதிகள் வழியே வலம் வந்தது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள ஆலயங்களில் குடிக்கொண்டிருக்கும் கணநாதனுக்கு மாசி மாத சங்கடர சதுர்த்தி பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றன. சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலில் அமைந்துள்ள புராண சிறப்புமிக்க அருள்மிகு சொர்ணவள்ளி அம்பாள் உடனுரை ஸ்ரீ சொர்ணகாளீஸ்வரர் திருக்கோவிலில் தனி சன்னதி கொண்டு அருள் புரியும் செல்வ விநாயகருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேக பொடி, மாவு கரைசல், பால், பஞ்சாமிர்தம், தேன், விபூதி, சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் கணநாதனுக்கு வெள்ளி கவசம் அணிவித்து பட்டாடை கட்டி அருகம்புல், எருக்கம்பூ, கதம்ப மாலைகளோடு மலர் மாலைகள் சாற்றி அலங்கரித்தனர்.
உடைத்த தந்தத்தை வலது திருக்கரத்தில் ஏந்தி காட்சி தரும் செல்வ விநாயகருக்கு திரளான பக்தர்கள் தரிசிக்க அஷ்டோத்திர நாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் அமைந்துள்ள தாதன்குளம் விநாயகர் கோவிலில் மூலவருக்கு சங்கடஹர சதுர்த்தியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் சுவாமிக்கு வெள்ளி கவசம் அணிவித்து வெண்பட்டு கட்டி மலர் கிரீடத்துடன் தேங்காய், அருகம்புல் மற்றும் மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்து திருநாமார்ச்சனையோடு ஆரத்தி காட்டப்பட்டது. தேனி அருகே அல்லி நகரத்தில் அமைந்திருக்கும் பழமை வாய்ந்த அருள்மிகு சிவசக்தி விநாயகர் கோவிலில் மூலவருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். இதனிடையே கலச பிரதிஷ்டையுடன் பிரத்யேக குண்டம் அமைத்து அதில் ஹோமம் வளர்த்தனர். பிறகு கணநாதனுக்கு விசேஷ அலங்காரம் செய்து திருநாமங்கள் கூறி அருகம்புல்லால் அர்ச்சித்து பல்வேறு தீபங்களுடன் பஞ்சகற்பூர ஆரத்தி மற்றும் ஏக தீபம் காட்டப்பட்டது. பக்தர்கள் ஸ்ரீ விக்னேஸ்வரனை பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். கரூரில் உள்ள அருள்மிகு கற்பக விநாயகர் கோவிலில் சிவலிங்கத்தை வலது கையில் ஏந்தி கால் மடித்து அமர்ந்தவாறு அருள் புரியும் மூலவருக்கு பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், அபிஷேக பொடி, மாவு கரைசல், மஞ்சள், விபூதி ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் தங்க கவசம் சாற்றி மலர் மாலைகளுடன் அருகம்புல் மாலையும் அணிவித்து அலங்காரம் செய்ததும் அஷ்டோத்தர நாமங்கள் கூறி உதிரை பூக்களால் அர்ச்சித்தனர். தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் ஸ்ரீ கற்பக விநாயகரை மனமுருக வேண்டி தரிசித்தனர். தர்மபுரியில் புகழ்பெற்ற அருள்மிகு சக்தி விநாயகர் ஸ்ரீ சக்தி பாலமுருகன் திருக்கோவிலில் குடிகொண்டு அருள் புரியும் கணநாதனுக்கு சதுர்த்தியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. 4 திருக்கரங்கள் கொண்டு முன் 2 கைகளில் உடைத்த தந்தம் மற்றும் மோதகத்தை தாங்கி பின் 2 கைகளில் பாசாங்குசம் ஏந்தியபடி அருள் புரியும் முக்கண் முதல்வனுக்கு செவ்வாடை கட்டி மலர் கிரீடத்துடன் மாலைகள் அணிவித்து தேங்காய், பழங்களும் நைவேத்தியங்களும் சமர்ப்பித்தனர். அழகாக காட்சி கொடுத்த ஸ்ரீ சக்தி விநாயகருக்கு திருநாமங்கள் கூறி வண்ணமலர்களால் அர்ச்சனை செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. சேலத்தில் ஸ்ரீவாரி பஞ்சகருட சேவை குழு சார்பில் மாசி மக சப்த கருட சேவை விமர்சையாக நடைபெற்றது. இதையொட்டி ஸ்ரீ ராமானுஜர் மணி மண்டபத்திலிருந்து ஸ்ரீ ரங்கநாதர், ஸ்ரீ சவுந்தரராஜ பெருமாள் கோவிலிலிருந்து உற்சவர், ஸ்ரீ பிரசன்ன வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தின் உற்சவர் பெருமாள், ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி தேவஸ்தானத்திலிருந்து கருட வாகனத்தில் ஸ்ரீ கிருஷ்ணரையும், பொன்னமாப்பேட்டை ஆஞ்சநேயர் சுவாமி தேவஸ்தானத்திலிருந்து ஸ்ரீ ராமபிரானையும், ஸ்ரீ லட்சுமி வெங்கடேச பெருமாள் கோவில் உற்சவரையும், பச்சைப்பட்டி ஸ்ரீ ராமர் திருக்கோவிலிருந்து ஸ்ரீ சீதாராமச்சந்திர மூர்த்தியையும் எழுந்தருளச் செய்திருந்தனர். பெரிய திருவடிகள் மீது அமர்ந்திருந்த உற்சவ மூர்த்திகளுக்கு பட்டாடைகள் கட்டி பலவித ஆபரணங்களுடன் கிரீடங்களும் மலர் மாலை பிரபைகளும் நிறுத்தி அழகாக அலங்காரம் செய்திருந்தனர். பிரியபக்தன் மீது அமர்ந்து காட்சி கொடுத்த தெய்வங்களுக்கு ஆரதிகள் காட்டப்பட்டன. ஏராளமான பக்தர்கள் கருட வாகனங்களில் அமர்ந்து காட்சி கொடுத்த உற்சவர்களை பரவசத்துடன் தரிசித்தனர். இதையடுத்து புறப்பாடு துவங்கியது. மின்ஒளியில் பிரகாசமாக காட்சி தந்தவாறு பெரிய திருவடி மீது அமர்ந்து வந்த உற்சவர்களை வழிநெடுகிலும் பக்தர்கள் தரிசித்து கற்பூர ஆரத்திகள் காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். சென்னை திருவொற்றியூரில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு வடிவுடை அம்பாளுடன் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி கோவிலில் எழுந்தருளியிருக்கும் எரிபத்த நாயனாருக்கு குரு பூஜை விழா நடைபெற்றது. சிவாலய வளாகத்தில் 63 ஒருவராக எழுந்தருளியிருக்கும் எரிபத்த நாயனாருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பலவித திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் வஸ்திரம் கட்டி மாலைகள் சூட்டி அலங்கரித்ததும் பக்தர்கள் சங்கல்பம் செய்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து நாயன்மாருக்கு திருநாமங்கள் கூறி வில்வத்தாலும் உதிரி பூக்களாலும் அர்ச்சனை செய்து தேங்காய், பழங்கள் நிவேதித்து ஆரத்தி காட்டப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த ரெங்ககவுண்டம்பட்டி, பெருமாம்பட்டி, பாலகருத்தம்பட்டி எல்லை பகுதியில் உள்ள அருள்மிகு கள்ளழகர் ஸ்ரீ 18ஆம் படி கருப்பசாமி கோவில் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது.
கோவில் அருகே ஏராளமான பக்தர்கள் குழுமியிருக்க உபயதாரர்கள் மற்றும் ஆலய அதிகாரிகள் பூர்ணாகுதி பொருட்களை ஊர்வலமாக எடுத்து வந்து யாகசாலையில் சேர்ப்பித்தனர். அவற்றை வேத பண்டிதர்கள் குண்டங்களில் இட்டு யாக பூஜைகளை நிறைவு செய்ததும் கோபுர விமான கலசத்திற்கு புனித நீரை ஊற்றினர். தொடர்ந்து கலசத்திற்கு வஸ்திரம் கட்டி மாலை சூட்டி அலங்கரித்தனர். பிறகு கருவறையில் தாயார்களுடன் எழுந்தருளியிருக்கும் மூலவர் ஸ்ரீ கள்ளழகருக்கு ஆரத்தி காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்று கோபுர தரிசனம் செய்தனர். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள திருக்கோவில்களில் சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பிரவேசித்த பெயர்ச்சி விழா கோலாகலமாக நடைபெற்றது. அந்த காட்சிகளின் தொகுப்பை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே திருக்கொள்ளிக்காடு அருள்மிகு மிருதுபாத நாயகி சமேத அக்னீஸ்வர சுவாமி திருக்கோவிலில் பொங்கு சனீஸ்வரராக அருள் புரியும் சனி பகவானுக்கு பெயர்ச்சியை முன்னிட்டு நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க அபிஷேகத்தை துவக்கினர். காக வாகனத்துடன் நின்று அருள் புரியும் பொங்கு சனி பகவானுக்கு பலவித திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் கவசம் அணிவித்து கற்கள் பதித்த ஹாரத்துடன் கிரீடமும் மலர் மாலைகளும் சாற்றி அலங்காரம் செய்து கோபுர தீபம் காட்டப்பட்டது. தொடர்ந்து மலர்களால் அர்ச்சனை செய்து பஞ்ச தீபமும் ஏக தீபமும் காண்பித்தனர். நிறைவாக பூஜையில் பங்கேற்ற பக்தர்களுக்கு அன்னப்பிரசாதங்களும் வழங்கப்பட்டன. திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் அடுத்த பழூர் கிராமத்தில் உள்ள அருள்மிகு விஸ்வநாத சுவாமி கோவிலில் சனி பெயர்ச்சி விழாவையொட்டி கருப்பு வஸ்திரத்துடன் தேங்காய் பழங்கள் வைத்து கருப்பு வஸ்திரத்தில் எள்ளை வைத்து அகலில் நிறுத்தி மேடை மீது கலசங்களை பிரதிஷ்டை செய்து கலசாராதனையோடு பூஜைகளை துவக்கினர். பக்தர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோமம் வளர்த்தனர். இதனிடையே நவகிரக சன்னதியில் தேவியுடன் அருள் புரியும் சனி பகவானுக்கும் உற்சவருக்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் வெள்ளி கவசம் அணிவித்து மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்து ஆரத்திகள் காட்டப்பட்டன. திரளான பக்தர்கள் சனி பகவானை வணங்கி எள் தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபட்டனர். நாமக்கல் அருகே ராசாம்பாளையம் கிராமத்தில் உள்ள அறியாத ஊற்று செம்மலையில் இருக்கும் அருள்மிகு சனீஸ்வர பகவான் திருக்கோவில் பெயர்ச்சி விழாவையொட்டி கருப்பண்ண சுவாமி கோவிலில் பால்குடங்களை வைத்து பம்பைகள் முழங்க பூஜைகள் செய்து ஆரத்தி காட்டியதும் ஊர்வலம் துவங்கியது. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமான பக்தர்கள் ஊர்வலமாக வந்து கோவிலை அடைந்தனர். அங்கு மந்திரங்கள் ஓதி பிரத்யேக குண்டத்தில் அக்னி வார்த்து வேத பண்டிதர்கள் மந்திர உச்சாடனங்களுடன் ஹோமம் வளர்த்தனர். தொடர்ந்து பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டதும் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி மஞ்சள், மாவு கரைசல், பால், தயிர், தேன், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்ததும் சனி பகவானுக்கும் காக வாகனத்திற்கும் புனித நீர் ஊற்றப்பட்டது. பின்னர் மந்தனுக்கு விசேஷ அலங்காரம் செய்து அர்ச்சனையுடன் ஆரத்தி காண்பித்தனர். கரூரில் அமைந்திருக்கும் அருள்மிகு கற்பக விநாயகர் கோவிலில் சனி பெயர்ச்சியை முன்னிட்டு மேடை மீது கலசங்களை பிரதிஷ்டை செய்து பிரத்யேக குண்டத்தில் ஹோமம் வளர்த்தனர். பக்தர்கள் உபயதாரர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் குண்டத்தில் மூலிகை பொருட்களை சேர்ப்பித்தனர். தொடர்ந்து பூர்ணாகுதி சமர்ப்பித்ததும் நவகிரகங்களுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் ஸ்ரீ சனி பகவானுக்கு புனித நீரை ஊற்றியதும் கவசங்கள் சாற்றி மாலைகள் சூட்டி அலங்கரித்து சாயரட்சை இடப்பட்டது. தொடர்ந்து தேங்காய் பழங்கள் நிவேதித்து தூபத்துடன் பஞ்சகற்பூர ஆரத்தியும் ஏக தீபமும் காண்பித்தனர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு சனி பகவான் திருக்கோவிலில் உற்சவருடன் விநாயகர் மற்றும் கலசங்களை வைத்து பூஜைகளை துவக்கினர். பிரத்யேக குண்டம் அமைத்து அதில் சமித்துகளுடன் அக்னி வார்த்து ஹோமம் வளர்த்தனர். மந்திர உச்சாடனங்களோடு குண்டத்தில் மூலிகை பொருட்களை சேர்ப்பித்து சிறப்பாக ஹோமம் வளர்க்கப்பட்டது. பின்னர் பூர்ணாகுதி சமர்ப்பித்து ஆரத்தி காட்டியதும் மூலவருக்கு சாயரட்சை வைத்து ஆரத்தி காண்பித்தனர். திரளான பக்தர்கள் பூஜையில் பங்கேற்று பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் செவிலியமேடு பகுதியில் உள்ள அருள்மிகு கைலாசநாதர் கோவிலில் தனி சன்னதி கொண்டு அருள் புரியும் சனி பகவானுக்கு வெள்ளிக்கவசம் அணிவித்து மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்து
பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் சனி பகவானை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். இதேபோல் அருள்மிகு முத்தீஸ்வரர் திருக்கோவிலில் தனி சன்னதி கொண்டு அருள் புரியும் ஸ்ரீ சனீஸ்வர பகவானும் விசேஷ அலங்காரத்தோடு காட்சி தர மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது. இதையடுத்து கோவில் வளாகத்தில் கேடயத்தின் மீது தேவியுடன் நின்றபடி அருள் புரியும் உற்சவருக்கும் சிறப்பு அலங்காரம் செய்து தீபம் காண்பித்தனர். வேலூர் கோட்டையிலுள்ள அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் திருக்கோவிலில் நவகலச பிரதிஷ்டையுடன் பிரத்யேக குண்டம் அமைத்து ஹோமம் வளர்க்கப்பட்டது. பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க குண்டத்தில் மந்திர உச்சாடனங்களோடு பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். சிவாலய வளாகத்தில் தாமரை பீடத்தின் மேல் நின்ற திருமேனியுடன் அருள் புரியும் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கும் தேவியர்கள் சமேதராக எழுந்தருளிய உற்சவருக்கும் எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேகத்தை துவக்கினர். இதனிடையே நவகிரகங்களில் ஒருவராக எழுந்தருளியுள்ள சனீஸ்வரனுக்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் வெள்ளி கவசம் அணிவித்து கருப்பு வஸ்திரத்துடன் மலர் மாலைகள் சாற்றி அலங்கரித்து பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் தேவியர்கள் சமேத சனி பகவானை சிறப்பு அலங்காரத்தோடு மேடை மீது எழுந்தருளச் செய்ததும் மகாமங்கல ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. திண்டுக்கல்லில் அமைந்திருக்கும் அருள்மிகு சனீஸ்வர பகவான் திருக்கோவிலில் பெயர்ச்சி விழாவை முன்னிட்டு பிரதான கலசத்துடன் மேடை மீது நவகலசங்களை பிரதிஷ்டை செய்து மந்திர உச்சாடனங்களோடு வேத பண்டிதர்கள் குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோமம் வளர்த்தனர். தொடர்ந்து குண்டத்தில் பலவித மூலிகை பொருட்களுடன் நெய்யும் சேர்ப்பித்து பக்தர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் கலசங்களுக்கு அர்ச்சனை செய்து ஆரதி காட்டியதும் காக வாகனத்தோடு எழுந்தருளியுள்ள சனி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் பூஜிக்கப்பட்ட கலச நீரையும் கைத்தலமாக ஏந்தி சென்று மூலவருக்கு புனித நீரை ஊற்றினர். இதையடுத்து மேடை மீது எழுந்தருளியிருந்த உற்சவருக்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் வஸ்திரம் கட்டி சந்தன குங்குமம் வைத்து கிரீடத்துடன் மாலைகள் சாற்றி சனி பகவானை அலங்கரித்ததும் மூலவருக்கும் உற்சவருக்கும் உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. நிறைவாக பூஜையில் பங்கேற்ற பக்தர்களுக்கு அன்னப்பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். உறையூர் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியார் கோவில் புறப்பாடு, சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த தாயார். திருநள்ளாறு, கும்பகோணம் மற்றும் தேனி குச்சனூரில் உள்ள ஆலயங்களில் சனிபெயர்ச்சி விழா, ஏராளமான பக்தர்கள் தரிசனம். தஞ்சை பெரிய கோவில் சித்திரை பெருவிழா, சிறப்பாக நடைபெற்ற பந்தக்கால் நடும் வைபவம். ஆழ்வார் திருநகரி ஸ்ரீ ஆதிநாத ஆழ்வார் கோவில் மாசி திருத்தேர் உற்சவம், சுவாமி நம்மாழ்வாருக்கு கோலாகலமாக நடைபெற்ற தேரோட்டம். கும்பத்திலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சியானார் சனி பகவான். தமிழகத்தில் உள்ள பல்வேறு ஆலயங்களில் நடைபெற்ற அபிஷேக அலங்கார ஆராதனைகள். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.